Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாவை நம்மளோட கிரிட் வியூவில் செலக்ட் பண்ணதும் அது எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸஸில் நம்ம ஃபில் பண்ண வைக்கிறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். கிரிட் வியூவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிடுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனதும் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நமக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய டூல்ஸில் இருக்கிற சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன்டா ஈவெண்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நான் போயிடுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட டூல்ஸுக்குரிய ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஸோ இங்கே போயிட்டு செல் கிளிக்கில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். லோட் டேபிள் அண்டர்ஸ்கோர் செல் கிளிக்னு சொல்கிற ஃபங்க்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகிடுது. இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட கிரிட் வியூவில் இருக்கிற எந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணுற சந்தர்ப்பத்திலையும் இது எக்ஸிக்யூட் ஆகும். நான் அதை ரன் பண்ணி கட்டுன்னு பாருங்கள். ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் மெசேஜ் பாக்ஸ்ன்னு கொடுக்கேன். மெசேஜ் பாக்ஸ் ஷோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா ஹாய் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்து விட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் எக்ஸிக்யூட் ஆனதும் இங்கே நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் நான் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த டேபிளில் இருக்கிற ஒரு செல்லை கிளிக் பண்ணும்போதும் எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் எனக்கு ஹாய் என்று சொல்கிற மெசேஜ் எனக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த செல் கிளிக்னு சொல்கிற இந்த ஈவெண்ட் வந்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு அந்த கிரிட் வியூவில் இருக்கிற எந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது. அடுத்தது நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த ரோவில் நம்ம கிளிக் பண்ணுறோம்ங்கிறது தான் நம்ம அடுத்ததாக வேண்டி எடுக்க போகிற டேட்டா. ஸோ அதை இண்டெக்ஸ் பொசிஷன்னு சொல்லுவாங்க, ட்ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது அது நம்பரில் இருக்குங்கிறது முதலாவது ப்ரோக்ராமரை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் அதோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு 0ல் இருக்கும். நாம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ நான் ஒரு வேரியபிள் வந்து வேண்டி எடுக்கேன், அதை அவங்க என்டர் பண்ணுற அந்த டேட்டாவை வேண்டி எடுக்கிறதுக்காக செலக்ட் பண்ணுற டேட்டாவோட இண்டெக்ஸ் ட்ரோ இண்டெக்ஸை வேண்டி எடுக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், ட்ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ட்ரோ இண்டெக்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே ட்ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குன்னு வந்துக்கிட்டு ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இது என்னது ட்ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஏன் கொடுத்துருக்கேன், இந்த ஈங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு தரமும் ஈவெண்ட் கிளிக் ஆகும்போது நம்ம 2 டேட்டாஸை நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஈவெண்ட் நமக்கு தரும். முதலாவது பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற சொல்கிற டேட்டா அது நமக்கு தரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் DataGridView செல் ஈவெண்ட் ஆர்கியூமெண்ட்னு சொல்கிற டேட்டாவை நமக்கு தரும் சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான சில டேட்டாஸ் இருக்கும். எந்த செல்லில் கிளிக் பண்ணுறோம், எந்த ட்ரோவில் கிளிக் பண்ணுறோங்கிற டீட்டெயில் நமக்கு இப்போ ட்ரோட டீட்டெயில் தான் நமக்கு தேவை சரிங்களா. இப்போ நான் மெசேஜ் பாக்ஸில் இதை செக் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். மெசேஜ் பாக்ஸ் ஷோ ட்ரோ இண்டெக்ஸ் கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே வந்துக்கிட்டு மெசேஜ் பாக்ஸ் இன்டீஜரை அக்செப்ட் பண்ணாது, நம்பர் டைப் அக்செப்ட் பண்ணாது. நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னுக்கு நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் ஆப்ஷன் பார்த்துருந்தோம், இப்படி கொடுத்துருந்தோம், கன்வெர்ட் டாட் டு ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது ஷார்ட்டான ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள். நான் இப்போதைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், இப்போ நான் செல்லை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நான் 2வது ட்ரோவை கிளிக் பண்ணுறேன், பட் எனக்கு 1 வருது. 3வது ட்ரோவை கிளிக் பண்ணும்போது 2ன்னு சொல்லி வரும். 4வது ட்ரோவை கிளிக் பண்ணும்போது 3 வரும். 1வது ட்ரோவை கிளிக் பண்ணும்போது 0 வரும். ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே இண்டெக்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரோ இண்டெக்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங்க்னு சொல்லி எங்களால் ஸ்ட்ரிங்குக்கு ஈஸியாகவே இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் 2 இன்டீஜர்னு சொல்லி இப்படி கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை சரிங்களா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட்டான வேயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஃபைன். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா இருந்தால் முதலாவது டேட்டா வந்துட்டு நம்மளோட ட்ரோ ஐடி இருக்குது சரிங்களா. அடுத்தது வந்துட்டு நேம், அடுத்தது மொபைல் நம்பர், அடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு சொல்கிற ஆர்டரில் தான் நமக்கு என்ன செய்யுது, டேட்டா வந்துட்டு கிரிட் வியூவில் லோட் ஆகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போதைக்கு நேம் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். நேம் பாக்ஸுக்குள்ளே போய் ஆட் ஆகணும். நேம் பாக்ஸில் டெக்ஸ்ட்டுக்குள்ளே யார் போயிருக்கணும்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த லோட் டேபிளில் நிறைய ட்ரோஸ் இருக்குது சரிங்களா. இந்த ட்ரோஸில் எந்த ட்ரோ நமக்கு வேணுமெண்டா
நாம் எதை கிளிக் பண்ணி எடுத்திருந்தோமோ அந்த அந்த நம்பரை இங்கே கொடுத்ததும் அந்த ட்ரோ செலக்ட் ஆகிடும். இந்த ட்ரோவில் இருக்கிற நிறைய செல்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த நிறைய செல்ஸில் நமக்கு ரெண்டாவது இருக்கிற டேட்டா தான் என்னது, ரெண்டாவது இருக்கிற டேட்டா தான் நம்மளோட நேம். ஸோ அதனால் நான் 1 சொல்லி கொடுத்து வரேன். முதலாவது டேட்டாண்டா 0 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நான் என்ன செய்கிறேன், டு ஸ்ட்ரிங்காக மாற்றி ஆட் பண்ணி வர்றேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு ட்ரோஸையும் செலக்ட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அதுக்குரிய டேட்டா வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் எந்த செல்லில் கிளிக் பண்ணாலும் சரிதான் நமக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், டபுள் கிளிக் பண்ணால் செல்லை வச்சு டபுள் கிளிக் பண்ணால் கூட வேலை செய்கிற மாதிரி செய்துக்கலாம். நான் இப்போ செல் கிளிக் செய்ததால் நம்ம என்ன செய்யலாது, இது நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் டபுள் கிளிக் வேணுமெண்டா அது மாதிரி நீங்கள் செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதனால் 4 தரம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்கிறேன், மொபைல் பாக்ஸ். ஓகே, மொபைல் நம்பர் எத்தனாவது இருக்குது, 3வது இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே 2ன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது நான் என்ன செய்கிறேன், யூசர் நேம் பாக்ஸ். ஸோ யூசர் நேம் 4வது இருக்குது, அதனால் நான் இங்கே 3வதுன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு பாஸ்வேர்ட் பாக்ஸ், அது பாஸ்வேர்டு வந்துட்டு 5வது இருக்குது. ஸோ அதனால் 4வதுன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது பர்ஃபெக்டாகவே. இங்கே எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். செலக்ட் பண்ணும்போது நான் எந்த ட்ரோவை செலக்ட் பண்ணாலும் சரி அதுக்குரிய மாதிரியான டேட்டா வந்துட்டு இன்றைக்கி இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு பர்ஃபெக்டான வே சரிங்களா. ஸோ இதுதான் வந்துக்கிட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ். இருந்தாலும் இங்கே நம்ம ஐடி என்று சொல்கிற ஒரு ஆளை வேண்டி எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டிலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ஐடிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் நான் ஐடியை வேண்டி எடுக்கிறதுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், இங்கே ப்ரைவேட்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். இன்டீஜர் அதுக்கப்புறம் ஐடி. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இன்டீஜர் கொடுக்கேன், ஐடி கொடுத்து விட்டேன். ஓகேங்களா. ஸோ இதையும் நான் ப்ரைவேட்டாக மாற்றிக்கிறேன். ப்ரைவேட் மீன்ஸ் இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ நான் மேலே மாற்றிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன செய்கிறேன், ஸோ ஐடி ஈக்குவல் சொல்லி கொடுத்துட்டு இந்த டேட்டா அப்படி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்ததும் முதலாவது நமக்கு என்ன செய்திருக்கு, அங்கே டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே 0 கொடுத்ததும் என்ன செய்யும், எனக்கு முதலாவது இருக்கிற டேட்டா போயிடும். இங்கே நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு காட்டுற விட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது, பட் இன்டீஜர் டைப்புக்கு நம்ம கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ நான் அதனால் நான் இது என்ன செய்கிறேன், அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து convert டாட் integer 32 இதுக்குள்ளே நான் வந்து போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த டேட்டாவை இந்த டேட்டா வந்துட்டு நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணி வரேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இது வேலை செய்யுது. பட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஐடியை எப்படி நாம் அப்டேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அப்போ தான் ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.